2026 சட்டமன்ற தேர்தல் ஆட்சியிலும் பங்கு வந்து விசிக முன்னெடுக்கும். இதுக்கு நான் ஏற்கனவே பலமுறை பதில் சொல்லிவிட்டேன். இப்போதுள்ள சூழலில் அதற்கான ஒரு சாதகமான சூழல் ஏதும் இல்லை. இந்த தேர்தலில் சனாதன சக்தியாக இருக்கிற பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்கள் அதிமுகவோடு சேர்ந்து வலிமை பெற முயற்சிக்கிற சூழலில் அதனை முறியடிக்க வேண்டும் என்பதில்தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சார், குறிப்பா எல்லா கட்சிகளுமே இந்த ஆட்சியில பங்குன்ற இப்ப பாமக என்ன சொன்னா நம்ம 6 அமைச்சர் தரணும் அப்படின்னு அன்புமணி பேசுறாரு. தேமுதிக ஒரு பக்கம் அவங்களும் இந்த ஆட்சியில பங்குங்கிற நல்ல விஷயம் தான் பேசுறாங்க. இப்படி எல்லாருமே ஓரளவு பேசும்போது நீங்க மட்டும் அந்த பழைய ஸ்டாண்ட்லயே. நான் பிராக்டிக்கலா பேசுறேன். அவங்க இதெல்லாம் நான் பேசுற காலத்தில் அவங்க பேசல. 2015 2016 இந்த காலகட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தையே ஒருங்கிணைத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. என்னுடைய தலைமையிலே அந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. அப்போது நான் இந்த கருத்தை பேசிய போது பலரும் அதை ஒரு நகைப்புக்குரியதாக பார்த்தார்கள். ஒரு நக்கல் அடிக்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே அதெல்லாம் நடக்காது. இன்றைக்கு பலரும் அதை பேசுகிறார்கள். அன்றைக்கு நான் பேசத் தொடங்கிய போதே எல்லோரும் இந்த கருத்தை வரவேற்றிருந்தால் அதற்கு வலு கூடியிருக்கும். இதற்கிடையிலே நாம் சந்தித்த தேர்தல்களில் அது இன்னும் விரிவாக பேசப்பட்டிருக்கும். இப்போது அவர்கள் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். நாங்கள் அந்த கருத்திலே மாறுபடவில்லை, அதில் உடன்படுகிறோம். கூட்டணி ஆட்சி என்பதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது, வேண்டாம் என்கிற நிலைப்பாடு கிடையாது. ஆனால் அந்த கோரிக்கையை வைக்கக்கூடிய அளவுக்கான சூழல் இன்னும் இங்கே கனியவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.